அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உரிமை தொகையில் புதிய மாற்றங்களும் மேலும் புதிய சலுகைகளும் வெளியாகி உள்ளன. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைக்க திட்டமிட்டுள்ளது. இதன்படி 21 வயது முதல் 60 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 3000 வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முந்தைய ஆட்சி காலத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. தற்போது புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் தாவேகா அரசானது இதை மறுசீரமைப்பு செய்து மதிப்புமிகு மகளிர் உதவித்தொகை திட்டம் என மாற்றி மாதம் ரூ. 2500 வழங்க திட்டமிட்டுள்ளது. இதன் வாயிலாக குடும்ப தலைவிகளின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காகவும் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. செப்டம்பர் 15, 2023 தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது பிப்ரவரி 2026 நிலவரப்படி 1,31,00,000 பெண்கள் பயனடைந்துள்ளனர். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகைக்காக ஏற்கனவே பலமுறை விண்ணப்பித்து சில காரணங்களால் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்தால் விண்ணப்பங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும், இந்நிலையில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கும் விதமாக வட்டாட்சியர் அலுவலகங்களில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்படி மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவத்தோடு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி கணக்கு விவரங்கள் ஆகியவற்றின் நகல்களை பெண்கள் சமர்ப்பித்து வருகின்றனர். இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், மகளிர் உரிமை தொகை முதல் முறையாக விண்ணப்பிப்பவர்கள் விண்ணப்பங்களை தற்போது வாங்கி வைத்துக் கொள்வோம். தமிழக அரசிடமிருந்து விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய உத்தரவு வந்த பிறகு இந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கி முதியோர் உதவி தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தாவேகா அரசு புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் புதிய பயனாளிகளுக்கும் உரிமை தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது என தாவேகா அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.